சரவணன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ரெண்டு தரப்பிலிருந்தும் இந்த விமர்சனங்கள் வந்திருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்திலேயே சில கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது இது ஒரு திசை திருப்பும் உத்தி, தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் அதையெல்லாம் மக்கள் பார்த்து விடக்கூடாது, அவங்களுடைய கவனத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற காரணத்தினால இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை பெருசாக்கி அதை திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பேட்டியின் மூலமாக திரு எடப்பாடி பழனிசாமியுடைய உண்மை முகம் வெளிவந்திருக்கிறது. நாங்கள்லாம் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் தான், பாஜகவோடு எங்களுடைய அந்த கள்ள கூட்டணி இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, பாஜக என்ன செய்தாலும் அதற்கு ஒரு ஜால்ரா போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், அதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம், குரல் கொடுத்தா எங்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சிறையில் இருப்பாங்க, அதற்காக நாங்கள் பாஜகவிற்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை சொல்லாமல் அந்த பேட்டியின் மூலமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போது இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது இது ஏதோ நாங்கள் என்ன திமுக அந்தரத்திலிருந்து கிரியேட் பண்ண பிரச்சனையா? 84வது அமெண்ட்மெண்ட் தெளிவாக சொல்லுது 2026 இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2026 வரணும், நம்ம 2025 இருக்கோம். இந்த முக்கியமான விஷயமாக எதை பார்க்க வேண்டும் அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷனை, இதை இந்த பிரச்சனையை நம்ம முதல்லையே இதை பற்றி பேசலை, இதற்கு ஒரு முடிவு காணவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டீலிமிட்டேஷன் கமிஷனர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னா எந்த நீதிமன்றங்களும் அதில் தலையிட முடியாது. அதற்கு வேற வழியே கிடையாது. இட்ஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா there is no going back. அதை சேலஞ்ச் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா? பட் இவங்களுக்கு தமிழ்நாட்டின் மீதோ இல்லை மாநில சுயாட்சியின் மீதோ என்ன அக்கறை இருக்க போகுது? எதையுமே இவர்கள் மாநில சுயாட்சிக்காக நம்முடைய இதுக்காக செய்ததே கிடையாது. எல்லாம் அவர்களுடைய சுயநலத்திற்காக இவர்கள் செய்த விஷயங்கள் தான். எப்படி லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் அதை மட்டுமே கணக்கில் பர்சனல் ஷார்ட் டேர்ம் பர்சனல் கெயின்ஸுக்காக செயல்படக்கூடிய ஒரே இயக்கம் இன்னைக்கு எதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிமுகவாக இருக்கிறது. இதுல இதை இந்த பிரச்சனையை மறைக்கிறோம், அந்த பிரச்சனையை மறைக்கிறோம்ன்றாங்க. எந்த பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில்? இவங்க சொல்லிட்டு இருக்குது கீழல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி 2022 ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, ரோட்ல எவனாவது பைக்ல கீழே விழுந்துட்டான்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு சொல்லி அறிக்கை விடக்கூடிய சூழ்நிலையிலே தான் அவர்கள் இருக்கிறார்களே தவிர இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது அப்படின்றத பலரும் பல முறை எல்லாரும் தெளிவாக விளக்கி சொல்லியாச்சு. ஐயா, அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனை குற்ற சம்பவங்கள் நடந்திருக்குன்னு பாருங்க, இப்ப எத்தனை குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க. குறைந்திருக்கிறது, கடும் குற்றங்கள் கடும் இதெல்லாம் குறைந்திருக்கிறது அப்படின்னு என்சிஆர்பியோட டேட்டா சொல்லுது, நம்முடைய ஆய்வுகள் எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு அதுக்காக எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்களை முற்றும் முதலுமா புறந்தள்ளிடுறது, அது எல்லாமே அரசியலுக்காக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு இல்லாம அது ஆக்கப்பூர்வமா வேற என்ன, அதாவது மக்கள் மன்றத்தில் பொதுவெளியில செய்தியாளர் சந்திப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தாண்டி நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது அதை ஒரு ஆரோக்கியமான விவாதமா எடுத்துக்கணும், அதாவது ஆக்கப்பூர்வமான விவாதமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்க வேண்டாமா? இல்ல, இப்போ ஆக்கப்பூர்வமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்கிறேன். இப்போ எதிர்க்கட்சிகள் இப்போ திமுக அரசு மீது விமர்சனம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஐயா, என்ன விமர்சனம்? உங்களுடைய விமர்சனம் என்னவா இருக்கு? வெறும் இந்த சட்டம் ஒழுங்கை தவிர வேற என்ன விமர்சனம் வைத்திருக்கிறார்கள்? என்ன சொன்னாங்க? நீங்கள் வரியை ஏற்றி விட்டீர்கள், இதை ஏற்றி விட்டீர்கள் அப்படின்னா அதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். வரியை ஏற்றியதுக்கு ஒரே காரணம் ஒன்றிய பாஜக அரசு தான், அவங்க கொடுத்த நெருக்கத்தால தான். நீங்க மேயர் பிரியா அவர்கள் தெளிவாக மாநகராட்சி கூட்டத்தில் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் அவங்க சொன்னது போல 6% எங்களுடைய வருமானத்தை உயர்த்தி காட்டியிருக்கிறோம், சொத்து வரியை உயர்த்தி, ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிராண்ட்ஸை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத சுட்டி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் டான்ஜெட்கோ மின்சாரத்தில் ஒரு சிறு விலையேற்றம் இருந்தது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க பிஎஃப்சியும் ஆர்இசியும் நீங்கள் உங்களுடைய கடனை குறைக்கல அப்படின்னா நாங்கள் கடன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. இது எல்லாமே பொதுவெளியில் இருக்கு. இதை தாண்டி என்ன விமர்சனம் அப்படின்றது தான் கேள்வி. அப்போ நீங்கள் என்ன பண்றீங்க? இந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனம் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர் எல்லா முறையும் சொல்லி இருக்கிறார். எந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை சொன்னாலும் அதை ஏற்று அதை சரி செய்யக்கூடிய அந்த மன பக்குவம் மன வலிமையும் படைத்தவராக இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். இன்னைக்கு அதாவது இவங்க சொல்றாங்க திசை மாற்றும் நடவடிக்கை அப்படின்றாங்க. ஐயா, 7 மாநிலத்திலிருந்து முதல்வர்கள், துணை முதல்வர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்தாங்க. என்ன அவங்க எல்லாமே அரசியல் செய்யறாங்களா?
இல்ல அது நாடாளுமன்றத்துல பேசி இருக்க வேண்டிய விஷயம். அதை நீங்க கூட்டு நடவடிக்கை குழுன்னு தலைவர்களை கூப்பிட்டு பேசுறதன் மூலமா என்ன பலன் நாடாளுமன்றத்துல பேசினா பேச விட்டுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க நாடாளுமன்றத்துல இதை பத்தி பேசுனீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமா 500 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னுவாங்க. வீட்டுக்கு போயிட்ட பிறகு சட்டத்தை நிறைவேற்றுவார்கள். என்ன இதுதான் 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோமே இவங்க நாடாளுமன்றத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்புறம் ஐயா, ஒரு சமூக ஜனநாயக நாட்டுல நாடாளுமன்றத்துல தான் பேசணும்ன்றது என்ன விதி? இல்ல அப்படி நம்ம நாடாளுமன்றத்துல பேச முடியாது அப்படின்னு புறந்தள்ள முடியாது. இல்ல அது ஜனநாயக பூர்வமான ஒன்று இல்ல. நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஆனா நாடாளுமன்றத்துல பேச முடியாது, வாய்ப்பு கிடைக்காது, அதை இப்படித்தான் வெளியில தான் பேசணும் அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரியான தோற்றத்தை கொடுத்துறாதா? அந்த அவநம்பிக்கையை கடந்த 10 வருடங்களாக ஏற்படுத்தியது யாரு? ஃபார்மர்ஸ் பில்லை எப்படி பாஸ் பண்ணாங்க? அப்படிப்பட்ட அவலங்கள் இது சுதந்திர இந்தியால நடந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட அவலங்களை நிறைவேற்றிய கட்சி பாஜக. அவங்க இன்னைக்கு பாராளுமன்ற இதை பத்தியோ இல்ல டிக்னிட்டியை பத்தியோ பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. எங்க எதை பேச வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாட்டுடைய முதல்வர் நன்றாக அறிந்திருக்கிறார். இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. சோ இந்தியா முழுக்க இது ஒரு பேசு பொருள் ஆயிருக்கிறது. அந்த காரணத்தினால அமித்ஷா அப்படி பேசுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய செல்வாக்கு, அந்த செல்வாக்கை கண்டு ஒரு பொறாமை, அந்த அடிப்படையில தான் இங்க திரு எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த செல்வாக்கை கண்டு அந்த புகழையை கண்டு இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிற பேசலாம். திரு ஜி.கே. நாகராஜ், இங்க தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம், மும்மொழி உள்ளிட்ட விவகாரங்கள்ல திமுக எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு நேரடியா பதிலளிக்க பாஜக தயங்குதா? அதன் காரணமாகத்தான் மொழியின் பெயரால் விஷத்தை பரப்புகிறார்கள் என்கிற விமர்சனத்தை உள்துறை அமைச்சர் முன்வைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம்ங்க. மும்மொழி கொள்கையில இந்தி திணிப்பு, சமஸ்கிருதம் திணிப்புன்னு தொடர்ந்து முதலமைச்சரே ஒரு பெரிய பொய்ய சொல்லி பார்த்தாரு. தெளிவா விளக்கம் கொடுத்தோம். 26 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம். 1 கோடி நோக்கி போயிட்டு இருக்கோம். மக்கள் மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க மும்மொழி கொள்கைக்கு. இந்தி திணிப்பு இல்ல, நீங்கள் விரும்புகின்ற மொழி, அதுவும் தமிழ் மொழி அல்லது கன்னட மொழி, எதை வேணா படிக்கலாம் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டோம். அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்த உடனேயே அடுத்து மறுசீராய்வு, மறுசீரமைப்புங்கிற ஒரு இதை எடுத்துட்டாங்க. சரி, இவங்க அடிக்கடி சுட்டி காட்டுற யூபி, அடிக்கடி சுட்டி காட்டுற பீகார்ல இருந்து யாரும் வந்தாங்கன்னா யாரும் வரல, யாரையும் கூப்பிடல. ஏன்னா அதுக்கு முன்னுக்குனாலதான் இவங்க அமைச்சர் பேசினார், தாமோன் பர்சன், பன்றி குட்டிகளை போல வட இந்தியர்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படின்ட்டு. அது தெரிஞ்சிருந்தோ திரிணாமுல் காங்கிரஸ் நம்ம வராம விட்டாங்க. ஒரு முதலமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு மாநாடு போட்டுட்டு